Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு நாளைக்கு எக்ஸாம் நாளை கழிச்சு ஓகேவா, இன்னும் ஒரு 1.5 நாள் டைம் இருக்குது. ஒரு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் டாப் 30 கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட அவுட் ஆஃப் 90க்கு கண்டிப்பாக நீங்கள் அபோவ் 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதோட சேர்த்து நீங்கள் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அபோவ் 60 நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது? லிஸ்ட் அவுட் த சப்சிடரி ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO? குறியிலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன? வாட் இஸ் த டெப்ட் மார்க்கெட்? கடன் சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் த ஸ்பாட் மார்க்கெட்? உடனடி சந்தை என்றால் என்ன? ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்? மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார்? டிஃபைன் த டேர்ம் மணி மார்க்கெட். பணச்சந்தை என்றால் என்ன? டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பங்குச்சந்தை என்றால் என்ன? மென்ஷன் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் செபி. செபியின் தலைமையகம் பற்றி குறிப்பிடுக. வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்? மனிதவள மேலாண்மை என்றால் என்ன? வாட் ஆர் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM? மனிதவள மேலாண்மை பணிகள் என்னென்ன? கிவ் த மீனிங் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஆட்சேர்ப்பு என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை போச்சிங்? ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன? வாட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்? நுண்ணறிவு என்றால் என்ன? ஸ்டேட் லேர்னிங் மெத்தட். மின்னணு கற்றல் முறை பற்றி எழுதுக. வாட் இஸ் மென் பை ஸ்பாட் மார்க்கெட்? களச்சந்தை என்றால் என்ன? டிஃபைன் மார்க்கெட்டிங் மிக்ஸ். சந்தையிடுகை கலவையின் வரைவிலக்கணம் தருக. வாட் இஸ் ஆம்புஷ் மார்க்கெட்டிங்? மறைமுக சந்தையிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங்? சேவை சந்தையிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் கிரீன் மார்க்கெட்டிங்? பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன? ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 சிறுகுறிப்பு வரைக. வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அக்கார்டிங் டு ஜான் எஃப் கெனடி? ஜான் எஃப் கெனடி கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை? வாட் இஸ் GST? சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி என்றால் என்ன? எக்ஸ்பேண்ட் உகா. உகாவை விரிவாக்கம் செய்க. வாட் இஸ் த கான்ட்ராக்ட் ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ்? சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? வாட் இஸ் அ கான்டிஞ்சன்ட் குட்ஸ்? வரு நிகழ்வுசார் சரக்கு என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை எ செக்? காசோலை என்றால் என்ன? லிஸ்ட் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை த விமன் என்டர்பிரனர்ஸ். மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் சிக்கல்களை எழுதுக. ஹூ ஆர் அக்ரிகல்ச்சரல் என்டர்பிரனர்? வேளாண் தொழில் முனைவோர் என்பவர் யார்? கிவ் நோட் ஆன் டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியாவை பற்றி சிறுகுறிப்பு வரைக. நேம் எனி 2 கவர்மெண்ட் என்டர்பிரனல் ஸ்கீம்ஸ். ஏதேனும் 2 தொழில் முனைவோர் திட்டங்களின் பெயர்களை எழுதுக. வாட் இஸ் டிபென்ச்சர்ஸ்? கடன் பத்திரங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் போனஸ் ஷேர்ஸ்? ஊக்க பங்குகள் என்றால் என்ன? வாட் இஸ் ரைட் ஷேர்ஸ்? உரிமை பங்குகள் என்றால் என்ன? அவ்வளோதான். ஒரு 36 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும். சரியா? இதை மட்டும் படிங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு 4 2 மார்க்காவது என்ன பண்ணிடலாம், இதுலேருந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 3 மார்க் கொஷின்ஸ். வாட் இஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன்? சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ஸ்டாட்யூட்டரி மீட்டிங்? சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன? ஸ்டேட் த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் அ பிரைவேட் கம்பெனி. ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்த அளவு எத்தனை இயக்குநர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுக. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங். ஸ்டெப், ஜாம், சீடு விரிவாக்கம் செய்க. வாட் இஸ் மென் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி? செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம். நுகர்வோரின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்? மின் சந்தையிடுதலின் நன்மைகளை எழுதுக. வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்? சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரிக்கவும். டிஃபரன்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக. டிஃபரன்ஷியேட் ஸ்பாட் மார்க்கெட் ஃப்ரம் ஃபியூச்சர் மார்க்கெட். உடனடி சந்தையை எதிர்கால சந்தையிலிருந்து வேறுபடுத்துக.
What are the various kinds of capital market? Explain. மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன? What are the features of treasury bills? கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? Who are the participants of the money market? பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர்? Explain bull and bear. காளை மற்றும் கரடி விளக்குக. Explain stag and lame duck. மான் மற்றும் முடவாத்து விளக்குக. What is meant by dematerialization? புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன? What is meant by insiders trading? உள்வழி பத்திரங்கள் என்றால் என்ன? What is the significance of human resource? மனித வளத்தின் முக்கியத்துவம் என்ன? State the steps in recruitment process outsourcing. ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறத்திற நீட்டல் படிநிலைகளை கூறுக. What do you mean by achievement test? அடைவு சோதனை என்றால் என்ன? What is aptitude test? உளவியல் தேர்வு என்றால் என்ன? What do you understand by right to redressal? நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவிர் அறிந்தது என்ன? Who are the members of the National Commission? தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் பற்றி விவரி. What do you mean by liberalization? தாராளமயமாக்கல் என்றால் என்ன? Write a short note on new economic policy. புதிய பொருளாதார கொள்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. Discuss in detail about existing goods. தற்போதைய அல்லது இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? Distinguish between negotiability and assignability. மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக. Distinguish between entrepreneur and manager. தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக. Write about Fabian entrepreneur. காலம் கடத்தும் பழமைவாத தொழில் முனைவோர் பற்றி சுருக்கமாக எழுதுக. சரியா, இந்த 3 மார்க்ஸ் மட்டும் படிங்க. ஒரு 4 3 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க்ஸ். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். நவீன மேலாண்மை கோட்பாடுகள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் பணிகள். மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. குறியிலுக்கு மேலாண்மையின் நன்மைகள். அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE. விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள். டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். முதல்நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தை வேறுபாடு. கேரக்டர்ஸ் ஆஃப் அ கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகள். டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை வேறுபாடு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். பணச்சந்தையின் சிறப்பு இயல்புகள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி. செபியின் பணிகள். பவர்ஸ் ஆஃப் செபி. செபியின் அதிகாரங்கள். ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM. மனிதவள மேலாண்மையின் செயல் பணிகள். ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் டிஃபரன்ஸ். ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுக்கலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். பணிவழி பயிற்சிக்கும் பணிவழியற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடு. மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளாதார அடிப்படையில் சந்தைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம். எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். சந்தையிடுகை கலவையின் கூறுகள். ஹவு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஃபர் ஃப்ரம் மார்க்கெட்டிங். பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது. ஹவ் ஆர் கன்சியூமர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட். நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள். வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். நுகர்வோரின் பொறுப்புகள். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நேஷனல் கமிஷன். தேசிய ஆணையத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன். மாநில ஆணையத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன். மேக்ரோ என்வாயர்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். வியாபாரத்தின் பரந்த சூழலின் காரணிகள். மைக்ரோ என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். வியாபாரத்தின் நுண்ணிய சூழலின் காரணிகள். ஹைலைட்ஸ் ஆஃப் LPG பாலிசி. LPGயின் சிறப்பம்சங்கள். எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகள். செக் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ். காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக. ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ செக். காசோலையின் இயல்புகள். ஆண்டர்பிரினர் அண்ட் இன்ட்ராபிரினர் டிஃபரன்ஸ். தொழில் முனைவோர் மற்றும் அகத்தொழில் முனைவோர் வேறுபாடு. எனி 5 கவர்மெண்ட் ஆண்டர்பிரினர் ஸ்கீம்ஸ். ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபென்ச்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ். பங்குகளுக்கும் கடன் பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்ஸ். பல்வகையான நிறும கூட்டங்களை விளக்குக. இந்த 30 5 மார்க் கொஸ்டின்ஸை படிச்சிட்டோன்னா 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 4 2 மார்க் 8 மார்க்கு, 4 3 மார்க்கு 12 மார்க் 20, 4 5 மார்க் 20 மார்க் 40 மார்க் 20 20 20 40 மார்க் ப்ளஸ் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு 16 மார்க் வந்துடும். 56 மார்க் கிட்ட எடுத்துடலாம். சரியா? தேங்க்யூ.